வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியோட ஓப்பனிங் 24,357ல ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது நமக்கு இங்கே ஆரம்பிக்கும் பொழுதே முதல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி இங்கே இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் ஜோனில் நமக்கு எக்ஸிட் ஆகலை. ஜோனை எக்ஸிட் பண்ணாமல் மார்க்கெட் திரும்பவும் நமக்கு கீழ் நோக்கி நகர்ந்து ரெசிஸ்டன்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி தொடர்ந்து கீழ் நோக்கி இறங்கி பைவட் பாயிண்ட்டை இங்கே நமக்கு ரீச் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பைவட் பாயிண்ட்டை எக்ஸிட் பண்ணல. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜோனுக்கு கொஞ்சம் கீழே தான் நமக்கு மூவ் ஆகி ஆனால் உடனே மார்க்கெட் திரும்பவும் என்ன ஆயிடுச்சு, மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சு பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ரெசிஸ்டன்ட் லெவல் 1 தொட்டுச்சு. பின்பு நமக்கு திரும்பவும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1 எக்ஸிட் பண்ணி ரெசிஸ்டன்ட் லெவல் 2 வரைக்கும் மூவ் ஆகி மார்க்கெட் 24,328ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நமக்கு ஹை லெவல் பார்த்தோம்னா 24,359. நமக்கு ஓப்பனிங்கில் ஹை லெவலை டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணி நமக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்து திரும்பவும் மார்க்கெட் வந்து அதே லெவலுக்கு என்ன ஆயிருக்குன்னா நமக்கு ரெக்கவர் ஆகிருக்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஹை லெவல் 24,359. நமக்கு கிட்டத்தட்ட 24,400 கிட்ட ரீச் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு இந்த லெவலை இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. சப்போர்ட் லெவல் 23,500. நமக்கு லோ லெவல் 24,119 தான். நமக்கு 24,000 பிரேக் பண்ணவே இல்லை. சப்போர்ட் லெவலும் ரீச் ஆகலை. மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவ்மெண்ட் இன்னைக்கு ஒரு 150 பாயிண்ட்டுகள் கிட்ட மூவ்மெண்ட்ல இருந்தது. இந்த இடத்துல நம்ம இதை ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல இந்த 2 சேனல் பார்த்தோம். நமக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆகின இந்த அப் ட்ரெண்டுக்குரிய சேனலும் இந்த நமக்கு ட்ரெண்டில் இங்கே மேட்ச் ஆன ஒரு சேனலையும் கம்பேர் பண்ணிடுவோம். இது வந்து நேத்திக்கு நமக்கு கம்ப்ளீட் ஆனது. இப்போ மார்க்கெட் இந்த மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டை இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக நமக்கு இந்த லைனில் இங்கே ரீச் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ரீச் ஆகி மார்க்கெட்டில் ஒரு சின்ன இறக்கம் வந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து அதே லெவலுக்கு நமக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த மூமெண்ட்டும் நமக்கு தொடர்ந்து சேனலுக்கு மேலேயே மூவ் ஆச்சு அப்படின்னா அடுத்து நிஃப்டியும் 25,000 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்து 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இங்கே முதல் பாதியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் இருக்குது. இரண்டாவது பாதியில் பார்க்கும் பொழுது நமக்கு பையரோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் முதல் பாதியோட மூவ்மெண்ட் வந்து கம்மியான அளவில் தான் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. முடியும் தருவாயிலும் பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் நமக்கு இருக்குது. நேத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு இன்னைக்கு ஆரம்பத்தில் செல்லரோட டாமினேஷன் இருந்தாலும் இரண்டாவது பாதி நமக்கு பையரோட டாமினேஷனோட க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 56,097. நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே 56,000 பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நமக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு. இறக்கத்தை பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட கம்பேர் பண்ணும் பொழுது பேங்க் நிஃப்டியோட இறக்கம் வந்து ரொம்ப அதிக லெவல்லே இருந்தது. பேங்க் நிஃப்டி 150 பாயிண்ட்டுகள் மைனஸில் நமக்கு மூவ் ஆச்சு. ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டுகள் பாசிட்டிவில் ஆரம்பித்தது. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி திரும்ப பைவட் பாயிண்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி இங்கே எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே சப்போர்ட் லெவல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தீங்க, ஜோன் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸில் மூவ் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் தான் நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் வந்து திரும்ப தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கும்
இந்த சப்போர்ட் லெவலுக்கும் நடுவுல ட்ரேட் ஆகி 55,370ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஹை லெவல் 56,098, நமக்கு இங்கே 55,300 தாண்டிடுச்சு. 57,600, நமக்கு 57,000 ரீச் பண்ண, இப்பதான் 56,000 நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்து சப்போர்ட் லெவல்ல பார்க்கும் பொழுது 53,800, நமக்கு இந்த லெவல் இன்னும் போகல. இப்போ இந்த சேனல்ல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இங்க சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கு, இது இந்த சேனல்ல இது வந்து க்ளோன் பண்ணி இந்த சேனலுக்கு இங்க மேட்ச் பண்ணியிருக்கு. இப்போ இது ரெண்டும் சேம் லெவல் தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இங்க நமக்கு பேட்டர்ன் மேட்ச் ஆனது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் நமக்கு நல்ல ஒரு மேட்சிங் வந்து இங்க கிடைக்குது. இப்போ இதே லெவல்ல மார்க்கெட் தொடர்ந்து நமக்கு நாளைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல முதல் பாதியில நல்லாவே நமக்கு தெரியுது, செல்லரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிக லெவல்ல இருக்கு. இரண்டாவது பாதி முதல் பாதியை விட 10% கூட நமக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஆனா இங்க லைட்டா நமக்கு கிரீன் சிக்னல்ல பையரோட டாமினேஷன் இருந்தாலும் செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.